அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு டேஸ்டான நெத்திலி கருவாடு தொக்கு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நான் நெத்திலி கருவாடு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. இதை மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தலையை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, நான் ரெண்டையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் தேவையான அளவு, கடுகு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுங்க. நான் ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேங்க. நாம் இதில் நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம். இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் 3-4 தடவை நல்லா சுத்தம் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் 2 கரண்டி போல் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம். இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே நாம் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நாம் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் கருவாடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குங்க. இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் போல ஆயிருக்குங்க. தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. கருவாடு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நாம் கொத்தமல்லி இலையை தூவிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. டேஸ்டான நெத்திலி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தோடு கலந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.